சைக்கிள் பியோர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. கிராமங்களில் அண்ணன் தம்பிகளின் குடும்ப ஒற்றுமைகளை வெளிப்படுத்தும் விதமாக வெளியான திரைப்படம் மாயாண்டி குடும்பத்தார். இதில் இயக்குனர் மணிவண்ணன், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட இயக்குநர்கள் சேர்ந்து நடித்து தமிழில் வெற்றி பெற்ற திரைப்படம். இதற்கு 2009ஆம் ஆண்டு தமிழக அரசு சிறந்த திரைப்படத்திற்கான விருதும் வழங்கப்பட்டது. இந்த படத்தை தயாரித்தவர் யுனைடெட் ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் SK செல்வகுமார். இவர் ரோஜா, மல்லி, கனகாம்பரம் என்ற திரைப்படத்தையும் தயாரித்து வருகிறார். படத்தயாரிப்பு மட்டுமல்லாது அபீஸ் ஜெம்க்ளோ ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட் எனப்படும் தங்கம் மற்றும் வைர நகைகளை தயாரித்து வழங்கும் ஒரு தனியார் நிறுவனத்தை நடத்தி வரும் தனது மனைவி பிந்து செல்வகுமாருடன் இணைந்து நகை வியாபாரத்தையும் செய்து வருகிறார். இந்நிலையில் மும்பையைச் சேர்ந்த நிறுவனத்திடம் தங்கத்தை வாங்கும் விவகாரத்தில் மோசடியில் ஈடுபட்டதாக மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தயாரிப்பாளர் SK செல்வகுமார் மற்றும் அவரது மனைவி பிந்து செல்வகுமார் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த யுனிக் செயின்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் லிமிடெட் என்ற ஹால்மார்க் தங்க நகை தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் சன்யம் பிரேம் மெஹ்ரா அளித்த புகாரில் நிலுவைத் தொகைக்காக 15.34 கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலையை வழங்கினர். அதுவும் ரிட்டர்ன் ஆகிவிட்டது. அதன் பிறகும் பணத்தை தவணை முறையில் திருப்பித் தருவதாக நோட்டரி சான்றளிக்கப்பட்ட உறுதிமொழி பத்திரத்தை அளித்தும் திருப்பிக் கொடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தயாரிப்பாளர் SK செல்வகுமார் மனைவி பிந்து செல்வகுமார் மற்றும் தங்க நகை நிறுவனத்தின் இயக்குநரான ஆனந்தமூர்த்தி நடராஜன் ஆகிய இருவரையும் பெங்களூருவில் வைத்து கைது செய்தனர். தீவிர விசாரணை நடத்தி வரும் சிவானந்த் கும்பார் தலைமையிலான தனிப்படை போலீசார் தயாரிப்பாளர் SK செல்வகுமாரை தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். சைக்கிள் பியோர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.